தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இயற்கைகள் எப்பொழுதும் மனிதனுக்காகவே பல நிகழ்வுகளை சேதங்களாக தந்துவிட்டாலும் ஒரு பகுதியில் காய்ந்த வண்ணம் இருந்தாலும் ஒரு பகுதியில் மிக செழிப்பான வளங்களை காட்டி மனித வளங்களில் நலங்களை காணும் பேணும் அதுதான் இயற்கை. எப்பொழுதும் மனித வாழ்வியலை இயற்கையோடு கொண்டாட வேண்டும். அந்த அழகான நிகழ்வுகளுக்கு மனம் திண்டாட வேண்டும் என்றுதான் அழகு தமிழ் கவிதை கழகம் உரைப்பதுண்டு. மனம் போன போக்கில் வாழ்க்கையை நிகழ்த்தி கொள்வதை விட மனமறிந்து ஒரு வாழ்க்கையின் பாதையை உருவாக்கி அதில் நலம் தேடும் பக்குவத்தை மனமுணர வேண்டும். கண்களுக்கு 1000 பாதைகள் தெரிந்தாலும் எந்த பாதையில் சரியான பயணங்கள் முடிக்க முடியும் என நம் மனதுக்குள் பல வகுத்தலை அழகாக நேர்படுத்தும் முறைகளை கற்றுக்கொண்டு இயற்கையின் பெரும்பரம் நமக்கான வாழ்வியலை கற்றுத்தரும். அதை உணரும் பக்குவத்தில் மனம் இறங்கும் அந்த நிகழ்வுக்கு நாம் தான் செவிசாய்த்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற சூழ்நிலைகளை காரணங்களாக காட்டி மனிதன் ஒரு நிகழ்வில் இருந்து முன்னேறி செல்ல முனைப்படலாம். இயற்கை ஒருபொழுதும் தன் விளைச்சலுக்கும் தன் விளையாமைக்கும் காரணங்களை காட்டுவதில்லை. சரியான பாதையில் அது பயணம் பெற வேண்டுமென்றால் பக்குவமாக நிலத்தை பக்குவப்படுத்தி பயிரிடும் முறைகளை நாம் கற்றுக்கொண்டால் இயற்கையோடு இணைந்து வாழும் நெறிமுறைகளை உணர்ந்தவர்களாக நம்மை உருமாற்றி கொள்ளலாம். என் உறவுகளே, தினம் தினம் என் பதிவுகளில் நான் உரைப்பதுண்டு, இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடுங்கள் என்று. இயற்கை மட்டுமே நம் வாழ்க்கையை சமப்படுத்தும், மனதை நேர்படுத்தும், வாழ்க்கையை நெறிப்படுத்தும், அதுவே நலன்படுத்தும், நம் உயர்வுக்கு பெரும் காரணங்களாக நம்மை வழிநடத்தும் என்று என் பதிவுகளில் நான் உரைப்பது உண்டு. உறவுகள் அனைவரும் உணர்ந்து இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடும் பக்குவத்தை அடைந்து எப்பொழுதும் நாமும் இயற்கையோடே இணைந்து பயணங்களை வகுத்து வாழ்க்கையை அழகாக கொண்டாடி மனித பிறவியை மிக பெருமையாக வாழ வேண்டும் என இந்த பதிவு மூலம்